என்னது டியூனாவா? கூட வேணும் அதானே? ஆமா. சரிடியா, வாங்க வாங்க பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. காலையிலே எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா? சென்னை கோவளம்க்கு தான் போயிட்டு இருக்கோம். பீச்சுக்கு விளையாடுறதுக்கு இல்ல. எதுக்குன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 பேர் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடம் இது? கோவளம். கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம் காலாங்கத்தால. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஜி. பீச்சுக்கு எதுக்கு வரோம்? நம்ம மீன் வாங்க வந்திருக்கோம். பீச்ல விளையாட வருவோம். காலாங்கத்தால வரோம் அப்படின்னாக்கா ஃபிஷ் வாங்குறதுக்கு வருவோம். ஐயோ, என்ன இவ்வளவு கூட்டம்? ஆனா இவ்வளவு கூட்டம்ப்பா. நாங்களே லேட்டு நினைச்சோம். அப்ப இவ்ளோ போட்டு விரதம் இருந்ததுனால ஃபிஷ்லாம் வந்துட்டு நாங்க வாங்காமே இருந்தோமா. நாங்க எப்பவுமே போட்டுக்கு போய் பெரிய பெரிய மீன்லாம் வச்சு கையில பிடிச்சி 4 கிலோ 5 கிலோ மீன் வச்சுலாம் வீடியோ எல்லாம் பாத்துருந்துருப்பீங்க. எங்க நாங்க அம்பத்தூர்ல இருக்கும் போது இங்க பீச்சுக்கு பக்கத்துல இருந்து நாங்க பீச்ல போய் மீன் வாங்கலன்னா என்ன அர்த்தம்? அதுவுமே நாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். விரதத்தினால போடாம இருந்தோம். இப்ப நாங்க வந்திருக்கோம் பழையபடி. ஏன்னா விரதம் எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. சோ ஆஸ் யூஷுவல் பீச்சுக்கு போய் மீன் வாங்கி இன்னைக்கு மீன் குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நாங்க பீச்சுக்குள்ள நுழையும் போது 9 மணி ஆயிடுச்சு. இதுவே நாங்க சீக்கிரம் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போனோம்னா முன்னாடி நாள் மீன் ஐஸ் மீன் வச்சிருப்பாங்க, அதை கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 8:45 9 o'clock மேல போனோம். 10:30க்குள்ள இருக்கிற மாதிரி போயிடணும். அப்பதான் ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும். ரொம்ப நேரம் அந்த வெயில்ல காயிற மாதிரி இல்லாம கரெக்டான டைமிங் அந்த டைமிங் தான். ஸோ கோவளம் பீச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். ஃப்ரெஷ்ஷா நிறைய மீன் வந்திருந்தது. இருந்த மீன்ல எது நல்லதோ அதை பார்த்து வாங்கணும். ஐல மீன் வாங்கிருப்போமா, முள்ளு இல்லாத இருக்கா. இதை சமைச்சே 1 வாரம் வச்சு சாப்பிடலாம். 3 பேர் தான் குடும்பத்துல இருக்கிற 3 பேருக்கு. இது என்ன மீன்? டியூனா. என்னது டியூனாவா? டியூனா ஃபிஷ். ஓ, வஞ்சரம் கிடையாது. சங்கரா, கிழங்கா, வஞ்சரம் இது 3 தான் சாப்பிட்டு எனக்கு பழக்கம். மற்ற மீன்லாம் சாப்பிட்டது கிடையாது. அப்புறம் என் மாமியார்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பழகிதான் மற்ற மீன்லாம் நான் பழகிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து சங்கரா மீன் இருந்தது வாங்கணும். அப்புறம் டியூனா ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருந்தது. அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, பாப்பா இதுல வந்து நிறைய ரத்தம் இருக்கும், ரத்தம் இல்லாதவங்க சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கட் பண்ணும்போது ஸ்லைஸே பார்த்தா இந்த மட்டன்ல மீட் வந்து எப்படி அந்த ரெட்டிஷா இருக்கும் இல்லைங்களா, அந்த சதையே மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ரெட்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டா தான் இருக்கும். அவ்வளோ ரத்தம் நல்லா ஊறும் உடம்புல. டாக்டர்ஸே இது சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ரத்தம் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வஞ்சரம் மீன் மாதிரி ஒரே முள்ளுதான் சொன்னாங்க. நாங்களே வீட்டுக்கு போகும்போது இதுதான் ஒன்னு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாங்கியிருந்தோம். வஞ்சரம் ஃபிஷ் அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இதுல இல்ல. கொஞ்சம் சவுக் சவுக் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்களே சொன்னாங்க ரொம்பலாம் வேகப்படக்கூடாது, டக்குன்னு அதை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எது கேட்டாலும் அவங்களே கைட் பண்றாங்க, இந்த மீன் இப்படி சமைக்கணும், அந்த மீன் அப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு. கூடவே குழம்பு வைக்கிறதுக்காக சங்கராவும் அப்புறம் காணங்கத்த மீன் வாங்கியிருந்தோம். அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்ல. மாமியார் வந்து காணங்கத்தையில குழம்பு வச்சு எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் நாங்க அதை வந்து வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. ஃபிஷ் வாங்கினாலே எப்பவுமே எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்குவோம். ஸோ எல்லா மீனும் நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். அக்கா வீட்டுக்கு நேரா போயிட்டோம். அங்க வந்து சமையலே முடிச்சிருந்துச்சு. மட்டன் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் எங்களுக்கும் சேர்த்து செஞ்சிருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு, போய் அங்கதான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டோம். அப்புறம் ஃபிஷ் கிளீன் பண்றதுக்காக நேரா கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். கார்த்திகா என்னடா பண்ற? அங்க மீனை கொண்டு நாங்க க்ளீன் பண்ணி சமையல் செய்றோம். இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மீனை காம்பன்சேட் பண்றதுக்கு நாங்க வளர்த்து மீனை வளக்குறாங்க. ஆமாப்பா. பாவமா. சரி எங்க போயிட்டு வந்தீங்க 2 பேரும்? இப்ப பூனை பார்த்தோம் புசு புசுன்னு. ஏய் காட்டு மீன் என்னென்ன மீன் இருக்கு உள்ள? நான் மாமா பாக்குறேன். செம்மையா இருக்கு. இது ஒண்ணு மட்டும் ஹைப்பர், 2 ஹைப்பர் ஆக்டிவா இருக்குது. ஒன்னு பயங்கரமா ஓடுதுடா. அங்க பாருடா. தெரியும், அதுதான் ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ். கார்த்திகா ஹைப்பர் ஆக்டிவ். அப்புறம் இது பாருங்க, பூனை இல்ல, இவரு ஹைப்பர் ஆக்டிவ். இவரு ஹைப்பர் ஆக்டிவ். நாங்க கடையில ஒரு புசு புசுன்னு அழகான பூனை பார்த்தோம், எல்லோ கலர். எனக்கு தெரியும் எல்லோ ஒயிட் பூனைலாம் ரொம்ப காம், அதனால சொரிஞ்சிட்டு போனேன். எதுவுமே பண்ணல. சொரிஞ்சிட்டு போனீங்க? தடவி கொடுத்தீங்களா? சொரிஞ்சு விட்டீங்கன்னா கடுப்பாயிடும். கை விட்டேன் இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டேன். அப்புறம் இதை பாருங்க, அது வந்து எவ்வளவு ரிலாக்ஸா இருந்துச்சுன்னு எனக்கே தெரியும். கண்ணு வேற அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா ஓஹோ பெஸ்ட் ஃபேஸ். நல்லா தடவுங்க பூனை காமிச்சிட்டா. பூனை காமிச்சிச்சு. பாக்குறதுக்கு போகும்போது நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அப்படியே? நாங்க வெளியில போகும்போது
உன் மேல ஆசை ஆயிடுச்சு. கார்த்தி பூனை கிடையாதா? ஸ்ட்ரீட் பூனையா? இல்ல பெட் ஷாப் பூனை. பெட் ஷாப் பூனை அது. பெட் ஷாப்ல இருக்கு. சர்வி எனக்கு பூனை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் அனிமல். இனி சரி உனக்கு மீன் பிடிக்குமா தன்யா? பிடிக்கும். எத்தனை மீன் பிடிக்கும் உனக்கு? 10 மீன். நீ எத்தனை மீன் வச்சிருக்க வீட்ல? எனக்கு தெரியல, நானே கவுண்ட் பண்ணல. எவ்வளவு இருக்கும்? 30 இருக்குமா? 30. தனியா வந்து மீன் வளர்த்து மீன் குட்டிலாம் கூட போட்டுருக்குல்லம்மா. மீன் குட்டி போடுது. மாமா காட்டுறியா மீன் குட்டி எல்லாம்? சரி இதை காட்டு. இது என்ன மீனை காட்டு. இது என்ன இவ்வளவு கிட்ட காட்டு மாமா பாத்துட்டு. செம்மையா இருக்குடா. உனக்கு பூனை வேணும் அதானே? ஆமா பூனை கேட்டு தொல்லை பண்றது. குட்டி மீன் நல்ல காட்டல. தண்ணி வர மாட்டேங்குது. மீன் எடுத்துட்டு இருக்காரு க்ளீன் பண்றதுக்கு. மீன்ல க்ளீன் பண்ண போறீங்களா? தொட்டி க்ளீன் பண்ண போறீங்களா? மீனை க்ளீன் பண்ண முடியாது, தொட்டியை தான் க்ளீன் பண்ண முடியும். ஷர்வன் குட்டி அவங்களுடைய மாமாவோட சேர்ந்து தன்யாவோட சேர்ந்து பெட் ஷாப்க்கு போயிட்டு குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஷர்வனுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தன்னோட கையாலேயே மீன் வாங்கிட்டு வந்து அந்த மீன் தொட்டிக்குள்ள மீன் எல்லாம் விடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணா. தன்யா, ஷர்வன், தியா 3 பேர் சேர்ந்தாலே குஷி ஆயிடுவாங்க, சந்தோஷமா விளையாடுவாங்க. வாலே நீ ஓடிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏறணுமா? யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம். சின்னது தானே ஏறும். ஏறிட்டியா? வாங்க பாய். ஓகே பாய் வாங்க. தியா பாப்பா வந்து சறுக்கு மரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா தியா பாப்பாவுடைய விளையாட்டுல வந்து கலந்தாங்கன்னா தியாக்கு வந்து கோவம் வந்துடும். அந்த பக்கம் போங்க, இது ஏன் சறுக்கு மரம் அப்படின்ற மாதிரி நொன்னு அப்படின்னு சொல்லுவா. அவ கியூட்டா இருக்கும். ஸோ மீனை வந்து பிரிச்சுக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி நாத்தனார் வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டு அக்கா வீட்டுல தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வீட்லயும் கொடுத்தாச்சு. அக்கா வீட்டுல வந்து எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும் போது அவங்க சமைக்க மாட்டாங்க, சேர்த்து நானே இங்க சமைச்சிடுவேன். ஸோ குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்துடுவேன். இந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு மசாலா போட்டு பரட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணும்னும் போது அப்பப்ப எடுத்து அவங்க வறுத்துக்குவாங்க. சோ அதெல்லாம் நான் இங்க செஞ்சு கொடுத்துருவேன். க்ளீன் மட்டும் என் மாமனார் மாமியார் வந்து சேர்ந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. மாமனார் மாமியார் சேர்ந்து அங்க நாத்தனார் வீட்டுக்கு சேர்ந்த சமையல அங்க தனியா செஞ்சுட்டாங்க. அங்க காணாங்கத்த மீன் குழம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். எனக்கு அது பழக்கம் கிடையாது. சங்கரா மீன்னா நாங்க பழக்கம் இருக்கு, அதனால நான் இங்க செஞ்சேன். சோ அப்புறமா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம், மாத்தி இந்த குழம்பு கொஞ்சம் அந்த குழம்பு கொஞ்சம் அப்படின்னு நாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா சூடான கடாயில கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை போட்டேன். அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியா தூள், சிகப்பு மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி பழம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ள இங்க எல்லா மீனுக்கும் நான் வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பெரிய சங்கரா மீன்லாம் அப்படியே கோடு போட்டு வறுத்து வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சின்ன சங்கரா மீன்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த கோடெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் போட தெரியாது, ஒரு மாதிரி கை நடுங்கும். இப்பெல்லாம் நானே நல்லாவே ஹேண்டில் பண்றேன். சில வருஷமா இந்த கோடு போடுறதுலாம் கொஞ்சம் பழகிட்டேன். இன்னும் கிளீனிங் தான் எனக்கு சரியா வரல, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். ஸோ நாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சு வழுவழுன்னு விழுத நம்ம அரைச்சிக்கலாம். அதே கடாயிலேயே நம்ம வந்துட்டு குழம்பு வைக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மசாலா போட்டு பரட்டி வச்சதுல 2 பாக்ஸா பிரிச்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வந்து நமக்கும் இன்னொரு பாக்ஸ் வந்து அக்கா வீட்டுக்கும் கொடுத்துருவேன். குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாதி நமக்கு பாதி அக்கா வீட்டுக்குன்னு பிரிச்சுக்குவேன். அகைன் சொல்லிடுறேன், மாமியார் வீட்டுக்கு மாமியார் சூப்பரா மீன் குழம்பு மீன் வறுவல் அவங்களே செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு யாரும் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க குழம்பு ஸ்டைல் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அவங்க அங்கே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டைம் அது நீ போய் செஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைக்க ஆரம்பிக்கவே லேட் ஆயிடுச்சு. என் மாமியார் செய்யும் போது மீன் குழம்பு விளக்கெண்ணெயில செய்வாங்க, சூப்பரா இருக்கும். அந்த ரெசிபி நான் சீக்கிரமா போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடாய் சூடானதுக்கு அப்புறமேட்டு தாராளமா நல்லெண்ணையும் கடலெண்ணையும் கலந்து விட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச விழுது இதுல சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊத்திக்கணும். நல்லா 2 to 3 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சு அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா உங்களுக்கு திக்கா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஏன்னா மாங்காய் போட்டதுக்கு அப்புறம் மீன் போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி விடுமா, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி ஆயிடும் குழம்பு. நான் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் வைப்பேன், மத்த குழம்பு மாதிரி திக்கா தான் மீன் குழம்பு வைப்பேன். ஸோ மாங்காய் வந்து ஊர்ல இருந்து கும்பகோணத்துல இருந்து என் மாமனார் மாமியார் வரும்போது வாங்கிட்டு வந்த மாங்காய், செம்ம மாங்காய், சூப்பரா இருந்தது. இந்த மாங்காவே சும்மா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ருசியா இருந்தது. எப்பவுமே ஊர்ல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த காய்கறியா இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். ஸோ மீன் குழம்பு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து மீனை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான், மீன் குழம்பு வந்து தயாராயிடும். இப்படியும் மீன் குழம்பு செய்யலாம். புளி கரைச்சு வச்சு அதுலயே எல்லா மசாலாவும் போட்டு கரைச்சு வச்சு விடுற மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு
குழம்பும் வைக்கலாம். அது வந்து அப்பாலாம் செய்யும் போது என் அப்பா வந்து சூப்பரா குக் பண்ணுவாரு. அதுவும் நான் வெஜிடேரியன்ஸ்லாம் அவர் தான் செய்வாருன்னு சொல்லி இருந்திருக்கேன் நானு. அவங்க வந்து சமைக்கும் போது அப்படிதான் செய்வாங்க. சோ அந்த ஒரு டைப் செய்வோம். என் மாமியார் வந்து கொஞ்சம் வேற டைப்ல செய்வாங்க. என் மாமியார் வந்து நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாம் போடவே மாட்டாங்க. நான் தான் கை நிறைய வெங்காயம் தக்காளி போடுவேன். அவங்க கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி தான் போடுவாங்க. ஆனா குழம்பு அவ்வளோ நிறைய வரும், நல்லாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். அது எப்படின்னே தெரியாது, அவங்க கைமணம்னு நான் நினைக்கிறேன். இன்னுமுமே பார்த்து பார்த்து சமைச்சாலும் என் அம்மா அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியல. என் அம்மா வைக்கிற முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பாரோ இல்ல வத்த குழம்போ எனக்கு வரவே மாட்டேங்குது. என் மாமியார் வந்து கொஞ்சோண்டு பொருள்லயே இவ்வளவு சூப்பரா குழம்பு வைக்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குது. அவங்க எல்லாம் வேற லெவல் தான், அதை நான் சொல்லிதான் ஆகணும். சோ இந்த பக்கம் வந்து மீன் வந்து வறுத்துட்டு இருக்கேன். ஃபிஷ் விற்கும் போது அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரிதான் ஃபிஷ் வறுத்து முடிச்ச உடனே பிரிக்கலான்னு பிரிச்சாக்கா உள்ள ஃபிஷ் வந்து ரெட்டிஷா தான் இருந்தது, ஒயிட்டா இல்ல. ஃபிளஷ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவும் நல்லா பிளட்டுமான்னு சொல்லியிருந்தாங்களா. சரி ஓகே, ஷர்வின் குட்டிக்கு நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லயே வச்சு அடுத்த நாளும் நான் வந்து அவனுக்கு வறுத்து கொடுத்தேன். டேஸ்ட் வந்து ஆனா வஞ்சர மீன் அளவுக்கு இது கிடையாது, டேஸ்ட் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஆனா ஹெல்த்தியாச்சே, அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல். அடுத்த நாள் வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட மீதி இருந்த கொஞ்சம் மீன் குழம்பையும் மீதி இருந்த மீனையும் எடுத்து வறுத்து அதை தான் வச்சு சாப்பிட்டோம். ஸோ 2 நாளும் நல்லா திருப்தியாக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்டோம். கடகடன் சமையல் வேலை முடிச்சுட்டு மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். நான் ஃபிஷ் எல்லாம் இருக்கிற ஃபிஷ்ஷை செஞ்சாச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஜி அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பிளேட்ல சாப்பாடு போட்டு கொடுனாரு. ஒரு பக்கமா சாப்பாடு தான் காணோம். சாதம், நல்லா சுட சுட மீன் வறுவல், மாங்காய் மீன்லாம் போட்டு குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு நல்லா மெத்துன்னு சுட சுட இட்லியோ மீன் குழம்போ இல்ல பழைய சாதமோ மீன் குழம்போ அப்பா நல்லா இருக்கும், சூப்பரா. கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போறோம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் கிவ் அவேவும் இருக்கு. அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.